இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் மீன் வாங்க போனோம். கனவா மீன் வாங்கிட்டு வந்தோம். என்ன ஏசுதாச ஒரு பிளான் பண்ணிடு என்னென்னு அந்த கனவா மீனை உப்பு போடாமல் பொரித்து சும்மா மசாலையெல்லாம் சும்மா லேசாக ஒரு பிளானுக்கு தடவிண்டு லேசாக பொரித்து ஏசுதாசை கொடுக்கணும் எப்படி தின்னியான்னு பார்ப்போம். அதுதான் இன்னும் உள்ள வீடியோ. சரி, இதான் வாங்கிட்டு வந்த கனவா, சின்ன கனவா தான். இதை தான் இனி இவ்வளோத்தையும் அப்படியே கழுவி ப்ரெஸ் பண்ணி மற்ற உப்பு போடாமல் பொரித்து கொண்டு கொடுக்க போகிறேன் ஏசுதாசுக்கு. இந்த 3 மீனையும் தான் இன்னும் அவனுக்கு உப்பு போடாமல் பொரித்து குடிக்குது. பார்த்தியா இல்லை 3 பொரிச்ச மாட்டேன், அந்த பிறகு தான் பொரிப்பேன். உப்பும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். இப்போ எடுத்து வச்சு அது கணக்காக்கி வந்ததான் அவனுக்கு பொரிச்சு கொடுக்க. வேலை விட்டு இருந்தாக்கா நீ பொரிச்சுட்டான் அவனை மீன் பொரிச்சுதான் கனவா பொரிச்சுதான் சூப்பராக பொரிச்சிட்டியா. நீ அது பெரட்டல் பண்ணி நீ பண்ணு, நான் பொரிச்சுதான். நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் சாப்பிட்டாச்சு, உனக்குள்ளது பொரிச்சுதான். பொரிச்சுட்டோம் உனக்கு தனியாக எடுத்துக்கிட்டா அப்போ அப்போ பொரிச்சது அப்போ நாங்கள் அது மாதிரி நூடுல்ஸோட காலத்தை கண்டி பண்ணிடுங்க. உங்கள் படம் சரி, உனக்குள்ள தனியாக பொரிச்சுதான் எடுத்து போகிறேன். சரி, அப்போ நீ வரியான்னு குளிச்சுட்டு அப்போ ஏசா அது வந்து குளிச்ச பையாச்சு. இந்த கேப்பில் பாக்கி உள்ள தரத்தி எல்லாம் போடணும். காலத்தை வெட்டிச்ச மீன் அங்கே உள்ள இருக்கு, எடுத்துட்டு வாங்க. மீன் எடுத்துருந்தாச்சு. நீங்கள் இதில் மசாலா பொடியாது, மசாலா வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் பொடிய கிடையாது. உள்ளு போடணும். எதுக்கு தெரியுமா, கலர் சேஞ்ச் ஆகும் மட்டும், அவ்வளோதான். எண்ணெயில் ஊற்றி போச்சோம், அப்போ தான் நல்லா இருக்கும். வேறு நிறைய நேரம் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 செகண்டு தான். ஒன்றை சூடாக எதுவும் போட்டு அடிக்கிறது அப்படியே கொண்டு குடிக்க வேலை. அவ்வளோதான். பொரிச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி இது கொண்டு போகிற வீடியோ பார்ப்போம். முடிஞ்சு கேட்டியெல்லாம் இது மறைச்சி போட்டுற வேண்டியதான். அப்படி வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். சுதாசு குளிச்சு முடிஞ்சு இனி அவனுக்கு இதை கொடுத்துட வேண்டியதான். என்ன செல்லியான்னு பார்ப்பேன். சாப்பிட்டுட்டு ஒன்றும் பொரிச்சே இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா போட்டு கிண்டி எடுத்து கொடுத்துரு. எப்படியும் துப்புவான் பார்ப்போம். துப்பியானு பார்ப்போம், அதை தின்னியாதான். ஒன்றை பொரிச்சண்டை உன கனவா மீன் நான் பொரிச்சு வச்சிருக்கேன். உன்னை பிடிச்ச மீன் பொரிச்சு வச்சிருக்கேன். சாப்பிடு. நான் என் காலத்தை நாங்கள் சாப்பிட்டோம். உனக்கு நீ சாப்பிட்டுட்டு தலை பிச்சை வெட்டுறீங்க மூசாட்டு. கனவா இருந்து தலை வேண்டாம், தலை எடுத்த பின்ன என்ன உண்டு. சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம். சாப்பிட்டு செல்லு நீ. நான் உனக்கு கேட்டு ஆசையாட்டு பொரிச்சு வரேன். நீ 20 நிமிஷம் ஆச்சுடா. இந்த பீக்கரி கனா ஒரு நேரம் ஆகும். சாப்பிடு. நான் உனக்கு வேண்டி ரிவ்யூ எடுக்க வேண்டி டெக்கரேஷன் அது நல்லா இருக்கு. பிரச்சனை இல்லை, சாப்பிடியா. என்னைய படிச்சா அப்ப நான் அவனை செஞ்சார பிடிச்சது இல்லடை. தாசி கக்கலந்து கேட்டலாம். இது என்னது? ஏன் மக்கா என்ன செஞ்சு எப்படி இவன் இது நான் உனக்கு ரீசன் சொல்லி தரேன். என்னதுக்கு வீடியோ? கூட்டுக்கல்லன் யார்கிட்ட கேட்டு எடுத்தியா? போல் பையா, நீ காரணம் இல்லை. உன்னை உருட்டல் மாதிரி இருந்து சொன்ன. நீ பாவம் யாரையும் வேண்டி சீனி சந்திர வேண்டிட்டு தான் சத்தம் காட்டாத்தது. அந்த கூட்டுக்கல்லன் எப்படி எடுத்தியா? அது எப்படி கூட்டு தண்ணி கிடைக்கா? என்ன அதுக்குள்ள ரிவெஞ்ச் ஆகும். எப்படி கனவா மீன் டேஸ்ட் உண்டோ? இதுல ஒரு ரிசைன் எடுத்துருவா. நான் வீடியோல காட்டுறது எப்படி தெரியுமா? குடல் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ண எல்லாம் காட்டுறேன். ஆனா இதுல ஒண்ணுமே நான் எடுக்க எல்லாம் அப்படியே இருக்கு. நாக்கு வாயில வந்தா கனவா மீன் நாக்கு வாயில வந்தா அது கட்டணும். நீ இப்படி கூட்டுக்கல்ல வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் வச்சா கொடுக்கலாம். கூட்டுக்கல்ல தான் அது இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பாக்கியது உப்பு பாக்கியது அப்படின்னு போச்சு. இதுக்கு என்ன கூட்டுக்கல்ல. அப்ப நான் இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கண்டாவா போயிட்டாங்க. ஒரு மாதிரி வெறுத்துருக்கேன். ஏன்னு தெரியுமா? உள்ள மொத்தம் குடல் இருந்து நிறைய குடல் எல்லாம் மாறி வச்சா பொரிச்சது. அது நான் வீடியோல காட்டல. நான் இவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், எடுத்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ வீடியோ பார்க்குது, எங்கள் வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. அப்போல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ போட்டு. ஒரு சப்போர்ட் கொடுங்களா நீங்கள்.